மந்திரித்த இளவரசி. ஒரு காலத்தில் அக்கிலீஸ் என்ற ஒரு சிப்பாய் தனது தோழர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு தனது வீட்டிற்கு புறப்பட்டு போனார். பல நாட்கள் பயணம் செய்த பிறகு தனக்கோ அல்லது தன் குதிரைக்கோ உணவு வாங்க கூட பணம் இல்லாமல் போனது. ஆனால் அவரது வீடு இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. ஒரு பெரிய அழகான அரண்மனைக்கு அருகில் வந்தபொழுது அவருக்கு மிகவும் பசியாகவும் சோர்வாகவும் இருந்தது. அவர் கோட்டைக்குள் நுழைந்து தனது குதிரையை கட்டிவிட்டு அதற்கு வேண்டிய தீனியையும் போட்டுவிட்டு அரண்மனைக்குள் நுழைந்தார். ஒரு அறையில் ஒருவர் விரும்பும் அளவுக்கு உணவும் பானங்களும் ஒரு மேஜையின் மீது இருந்தது. அவர் தன் வயிறும் மனதும் நிறையும் அளவிற்கு சாப்பிட்டார், பழரசங்கள் குடித்தார். அப்போது திடீரென்று ஒரு கரடி உள்ளே வந்தது. ஓ, நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் ஒன்றும் பயங்கரமான கரடி இல்லை. அது சரி, நான் இப்போது எங்கே இருக்கிறேன்? இது உன்னுடைய இடமா? அமைதி. நான் ஒரு பண்பான கன்னி, மந்திரத்தை இளவரசி என்று கூட நீங்கள் கூறலாம். நீங்கள் இங்கே ஒரு இரவு தங்கினால் என் மீதுள்ள மந்திரம் உடைந்துவிடும். என்னை மன்னித்து விடு. ஒரு கரடியோடு ஒரு இரவு தங்க வேண்டும் என்பது என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாதது. பயப்பட வேண்டாம், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அந்த கரடி அக்கிலீஸுக்கு ஒரு அழகான இளவரசியின் உருவப்படத்தை காட்டியது. இது நான் தான், இளவரசி பாரிஸ். மிகவும் அழகாக இருக்கிறாய். நன்றி. இரவு இங்கே தங்கி என் மீதுள்ள சாபத்தை உடைக்க உதவி செய்தால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்வேன். இது என் வாக்குறுதி. நீ எனக்கு மனைவியாக வந்தால் சந்தோஷம்தான். சரி, இன்று இரவு இங்கே தங்குகிறேன். மிக்க நன்றி. என் பெயர் அக்கிலீஸ். நன்றி அக்கிலீஸ். நாளை உங்களை நான் பார்க்கிறேன். அக்கிலீஸ் தலை அசைத்ததும் கரடி வெளியேறியது. தனது நீண்ட பயணத்தால் சோர்ந்து போய் உறங்கிவிட்டார். மறுநாள் காலையில் சூரியன் உதித்த பொழுது இளவரசி உள்ளே நுழைந்தால் உருவப்படத்தை விட இன்னும் அதிகமாகவே அழகாக இருந்தாள். என் மீது இருந்த சாபத்தை உடைக்க நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள். நன்றி. அதோடு நான் வாக்களித்தபடி நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அவ்வாறே திருமணம் செய்து கொண்டு இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நாட்கள் நகர்ந்தன. அப்பொழுது அக்கிலீஸுக்கு அவர் பழைய வீடு நினைவுக்கு வந்து அதை பார்க்க விரும்பினார். தயவு செய்து போகாதீர்கள். உங்களுக்கு இங்கு சந்தோஷமா இல்லையா? இதோ பார் அன்பே, எனக்கு என் பெற்றோரை பார்க்க வேண்டும் போல் உள்ளது. நீ கவலைப்படாதே, விரைவிலேயே திரும்பி வந்து விடுவேன். சரி, நான் என்ன சொல்ல? நீங்கள் போக வேண்டும் என்றால் தயவு செய்து இந்த விதை பையை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் செல்லும் பாதையில் இரு பக்கமும் இந்த விதைகளை போட்டுக்கொண்டே செல்லுங்கள். விதை விழும் இடம் எங்கும் மரங்கள் வளரும். இந்த மரங்களில் இருந்து அரிய பழங்கள் பழுக்கும். அழகான பறவைகள் பாடும். உன் விஷயத்தில் அனைத்தும் மாயமாக இருக்கிறது. என்னை திருமணம் செய்து கொண்டதற்கு நன்றி கூற வேண்டும். நீங்கள் எனக்கு கிடைத்ததால் சந்தோஷம் அடைகிறேன். அக்கிலீஸ் அவள் கையில் முத்தமிட்டு விட்டு புறப்பட்டு சென்றார். அடுத்த சில நாட்கள் தொடர்ந்து அக்கிலீஸ் போகும் வழியெல்லாம் அந்த மந்திர விதைகளை போட்டுக்கொண்டே போனார். அவர் போட்டதும் ரோஜா செடிகள் பூமியில் இருந்து மடமடவென வளர்ந்தன. ஒரு நாள் ஒரு வயல்வெளியின் நடுவில் ஆண்கள் சிலர் புல் மீது அமர்ந்து கொண்டு சீட்டு விளையாடுவதை கண்டார். அவர்களுக்கு அருகில் ஒரு கெண்டி தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் கீழ் நெருப்பு எரியவில்லை, ஆனாலும் அதனுள்ளே சூப் கொதித்து கொண்டு இருந்தது. வணக்கம் சகோதரர்களே, உங்களிடம் ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது. நெருப்பு இல்லாமல் கொதிக்கும் ஒரு கெண்டி. இது அருமைதான், ஆனால் அதைவிட அற்புதமானது என்னிடம் உள்ளது. அவர் ஒரு விதையை தரையில் எடுத்து வீசினார். ஒரு கணத்தில் மரம் வளர்ந்தது. பிறகு அதன் கிளைகளில் அரிய பழங்கள் பழுத்தன. அதை சுற்றிலும் அற்புதமான பறவைகள் வட்டமிட்டன. இந்த மந்திர விதைகள் இவனுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இந்த மந்திர விதைகள் மந்திரித்த இளவரசியிடம் மட்டும்தான் இருந்தது. நாம் அவள் மீது மந்திரித்து வைத்திருந்ததை இவன் உடைத்து அவளுக்கு உதவி செய்திருப்பான் என்று நினைக்கிறேன். அதற்கு தகுந்த பதிலை இவன் சொல்லுவான். ஆமாம், அரை ஆண்டுகளுக்கு இவனை உறங்க வைத்து விட வேண்டும். இளவரசி பாரிஸுக்கு சாபம் கொடுத்த மந்திரவாதிகள் இவர்கள்தான் என்பது அக்கிலீஸுக்கு தெரியாது. அவர்கள் ஏதோ ஒரு மந்திர குரலை எழுப்பினார்கள். உடனே அக்கிலீஸ் குதிரையிலிருந்து கீழே விழுந்து தூங்கிவிட்டார். உடனடியாக இளவரசி பாரிஸுக்கு அவள் சிப்பாயின் மூலம் மரங்கள் அனைத்தும் காய்ந்து இறந்து விட்டதை அறிந்து கொண்டாள். இது சரியில்லை என்று நினைக்கிறேன். என் கணவருக்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்க வேண்டும். உடனே கணவரை பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தாள்.
அக்கிலீஸ் சென்ற அதே பாதையில் அவளும் சென்றாள். திறந்த வெளியை அடைந்த பொழுது ஒரு அற்புதமான மரத்தை கண்டாள். அந்த மரத்தின் கீழே அவளது கணவன் மயங்கி கிடந்தார். அவளை உலுக்கினாள், கூப்பிட்டாள், ஏன் கிள்ளியும் பார்த்தாள். ஆனால் அவருக்கு அசைவே இல்லை. அதனால் இளவரசிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. கோபத்தில் அவள் அவனை சபித்தாள். ஸ்லீப்பி ஹெட்டே, நான் சாபமிடுகிறேன். புயல் உன்னை தூக்கி ஒரு தெரியாத தூர தேசத்தில் விட்டுவிடும். அவள் இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே பொங்கி எழும்பிய புயல் காற்று ஒன்று ஜெவ்வென்று வேகமாக வந்து இளவரசிக்கு முன்பாகவே சிப்பாயை தூக்கி கொண்டு போனது. இளவரசி உடனடியாக தனது வார்த்தைகளுக்கு வருந்தினாள். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது. ஐயோ, என்ன செய்து விட்டேன்? அவள் அப்படியே அமர்ந்து ஆக்ரோஷமாக அழுதாள். இதற்கிடையில் அக்கிலீஸை காற்று தூக்கி கொண்டு போய் ஒரு தீவில் வீசிவிட்டது. அவர் கண்களை திறந்து பார்த்த பொழுது அரை வருடம் ஓடியிருந்தது. கண் விழித்ததும் துள்ளி குதித்து எழுந்து சுற்றும் முற்றும் பார்த்தார். நான் இங்கே எப்படி வந்தேன்? என்னை யார் இங்கே கொண்டு வந்தது? அவர் அந்த தீவின் மணலில் நடந்து செல்லும் பொழுது அங்கே 3 ஆண்கள் சண்டையிடுவதைக் கண்டார். அவர்கள் தீங்கிழிக்கும் ஒரு மந்திரவாதியின் மகன்கள். என்ன பிரச்சனை? எதற்காக சண்டையிடுகிறீர்கள் இளைஞர்களே? ஐயா, கேளுங்கள். எங்கள் தந்தை இறந்து விட்டார். எங்களுக்கு 3 அற்புதங்களை கொடுத்து விட்டு போயுள்ளார். ஒன்று பறக்கும் கம்பளம், 7 லீக் பூட்ஸ் மற்றும் கண்ணுக்கு தெரியாத தொப்பி. ஆனால் யார் எதை எடுத்துக்கொள்வது என்பதுதான் எங்களுக்கு தெரியாமல் உள்ள பிரச்சனை. வேடிக்கையான மந்திரவாதிகள். முதலில் சண்டையை நிறுத்துங்கள். நீங்கள் விரும்பினால் நீங்கள் சண்டையிடாத அளவிற்கு, திருப்தி அடையும் அளவிற்கு உங்களுக்கு நான் இதை பிரித்து கொடுக்கிறேன். மந்திரவாதிகள் சம்மதித்தார்கள். அதோ அங்கே தென்னை மரம் ஒன்று தெரிகிறது அல்லவா? அதில் ஒன்றின் மட்டை தரையை தொடுகின்றதே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த 3 அற்புதங்களையும் என் அருகில் தரையில் வைத்துவிட்டு அந்த தென்னை மரத்தை தொட்டுவிட்டு வாருங்கள். முதலில் யார் என்னை தொடுகிறார்களோ அவர்கள் 3இல் 1 எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக வருபவர் 2இல் 1 எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக வருபவர் மீதமுள்ள 1 எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஓட்டமாக 3 மந்திரவாதிகளும் தென்னை மரத்தை நோக்கி ஓடினார்கள். அக்கிலீஸ் புன்னகையுடன் 7 லீக் பூட்ஸையும் கண்ணுக்கு தெரியாத தொப்பியையும் எடுத்துக்கொண்டு பறக்கும் கம்பளத்தின் மீது அமர்ந்து தனது நாட்டை நோக்கி சென்றார். சிறிது நேரம் கழித்து அவர் ஒரு குடிசைக்கு வந்தார். உள்ளே நுழைந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வயதான பெண்மணியை சந்தித்தார். காலை வணக்கம் பாட்டி, நான் பசியோடு இருக்கிறேன். எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கிறீர்களா? கொடுக்கிறேன் மகனே, சிறிது நேரம் உட்காரு. அக்கிலீஸ் உட்கார்ந்ததும் அந்த பெண்மணி தன் கைகளை உயர்த்தி ஆட்டினாள். உடனே காற்றிலிருந்து சுவையான உணவுகள் அந்த மேஜையின் மீது வந்து அமர்ந்தது. ஆஹா, நீங்கள் ஒரு தேவதையா? எனக்கு பலதும் தெரியும். இப்போது வாயை மூடிக்கொண்டு சாப்பிடு. அக்கிலீஸ் தன் மனம் நிறையும் வரையிலும் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்தவுடன் சாப்பாட்டு மேஜை மாயமாக மறைந்தது. எனக்கு உணவு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இப்போது நீங்கள் எனக்கு வேறொரு உதவி செய்தால் நான் எப்பொழுதும் உங்களுக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன். அக்கிலீஸ் தன் கதை அனைத்தையும் தேவதையிடம் விளக்கி கூறினார். அதோடு நான் இங்கே என் அன்பு மனைவி பாரிஸை தேடிக்கொண்டிருக்கிறேன். அவளை நான் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று சொல்லுங்கள். இளைஞர்களின் மனதில் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காதலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்கிறீர்கள். அவளை அன்பாக நேசிக்கிறேன். அது ஏன் பிரச்சனை இல்லை. தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து சொல்லுங்கள். சரி சரி, நான் காற்றை அழைத்து அவரிடம் கேட்கிறேன். உலகம் முழுவதும் வீசுவதால் அவள் எங்கு இருக்கிறாள் என்பது தெரிந்திருக்கும். அவள் தாழ்வாரத்தை விட்டு வெளியே வந்து உரத்த குரலில் காற்றை அழைத்தாள். ஓ காற்றே, என் முன்னால் வா. உடனே எல்லா திசைகளிலிருந்தும் புயல் காற்று அம்பு போல் சீறி வந்தது. அதன் வேகமும் சீற்றமும் பயங்கரமாக இருந்தது. கீழே வா சீற்றமான காற்றே. அழகான இளவரசி பாரிஸை நீங்கள் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்தேன் பாட்டி. அழகான இளவரசி பாரிஸ் இப்போது ஒரு புதிய நாட்டில் வாழ்கிறாள். கோபத்தில் இருக்கும் பொழுது அவளது கணவர் காணாமல் போய்விட்டார்.
அவள் தீய மந்திரவாதிகளின் மந்திரத்தால் சபிக்கப்பட்டு இருப்பதை அறியாமல் அவனை சபித்து விட்டாள். இப்போது தன் செயலுக்கு வருந்துகிறாள், இன்னும் அவனுக்காக ஏங்குகிறாள். ஆனால் இப்போது அவளை திருமணம் செய்து கொள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசர்களும் இளவரசர்களும் அவளிடம் வருகிறார்கள். அது அந்த ராஜ்யத்திற்கு எவ்வளவு தூரம்? நடந்து சென்றால் 30 வருடங்கள் ஆகும். பறந்து சென்றால் 10 ஆண்டுகள் ஆகும். நான் ஊதினால் 3 மணி நேரங்களில் இவரை அங்கு எடுத்துச் செல்ல முடியும். போதும் போதும். என்னாயிற்று? அன்பு காற்றே, தயவு செய்து என்னை என் இளவரசியிடம் கொண்டு போய் சேர். முதலில் நீங்கள் அமைதியாக இருங்கள். இரண்டாவது, 3 இரவுகளும் 3 பகல்களும் உங்கள் நாட்டில் என்னை வசிக்க அனுமதித்தால் நான் அதை செய்கிறேன். எனக்கு கவலை இல்லை. நீங்கள் விரும்பினால் 3 வாரங்கள் கூட வசிக்கலாம். பயணத்திற்கு தயாராகுங்கள். ஆனால் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். காட்டிக்கொள்ளாதே. என்ன சொன்னீர்கள்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. திடீரென்று பலத்த காற்று விசிலடிப்பது போல் வீசியது. அக்கிலீஸ் காற்றில் தூக்கப்பட்டு மலைகள் மற்றும் கடல்களை கடந்து மேகங்களுக்கு அடியில் சுமந்து செல்லப்பட்டார். 3 மணி நேரத்தில் அவர் அழகான இளவரசி வாழ்ந்த புதிய ராஜ்யத்தில் இறக்கிவிடப்பட்டார். எனக்கு விடை கொடுங்கள் இளைஞனே. உங்களை விட்டு செல்கிறேன். உங்கள் ராஜ்யத்தில் எனக்கு தங்க விருப்பமில்லை. ஏன் அப்படி? ஏனெனில் நான் அசைய ஆரம்பித்தால் நகரத்தில் ஒரு வீடு கூட இருக்காது. தோட்டங்களில் ஒரு மரங்கள் கூட நேராக இருக்காது. நான் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுவேன். நான் பலத்த காற்று. சும்மா பந்தா பண்ணாதீர்கள். என்ன சொன்னீர்கள்? போய் வா எனது வலிமையான காற்றே. நீங்கள் செய்த சேவைக்கு நன்றி. அக்கிலீஸ் தனது கண்ணுக்கு தெரியாத தொப்பியை அணிந்து கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்தார். உள்ளே பெரிய அறைக்குள் மேஜையை சுற்றி இளவரசி பாரிஸை கவரும் வகையில் வந்த பல அரசர்களும் இளவரசர்களும் அமர்ந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் அவளுக்கு வைரக் கண்ணாடியை பரிசாக வழங்கினார். அக்கிலீஸ் அந்த கண்ணாடியை அடித்து உடைத்து நொறுக்கினார். விருந்தினர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அப்போது அவள் கொடுத்த விதைகளின் பை அக்கிலீஸின் சட்டை பையிலிருந்து கீழே விழுந்தது. இளவரசி பாரிஸ் உடனடியாக அடையாளம் கண்டுகொண்டாள். அவர் இங்குதான் இருக்கிறார். பரவசமடைந்த அவள் தனது விருந்தினர்களுக்கு ஒரு புதிரை போட்டாள். சபையோர்களே, விடுகதைக்கு விடை சொல்லுங்கள். கைவினைஞர்கள் செய்த அற்புதமான பெட்டகம், அதன் தங்க சாவியும் என்னிடம் இருந்தது. நான் என் சாவியை தொலைத்து விட்டேன். அதை ஒருபோதும் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் சாவி கிடைத்தது. புதிரை யார் யூகிக்கிறாரோ அவர் என் கணவராகலாம். அனைத்து அரசர்களும் இளவரசர்களும் பதிலை தேடினார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. என் அன்பே, நீங்கள் இங்கிருக்கிறீர்கள் என்றால் வெளியே வந்து உங்களை காட்டுங்கள். அக்கிலீஸ் தனது கண்ணுக்கு தெரியாத தொப்பியை கழட்டி இளவரசியின் கைகளில் அன்பாக முத்தமிட்டார். என் புதிருக்கான விடை இதுதான். நான் பெட்டகம் என்று சொன்னது என்னை, மற்றும் தங்க சாவி என்பது என் நம்பிக்கையான கணவர். யார் யூகிப்பார்கள்? அனைத்து அரசர்களும் இளவரசர்களும் கோபமடைந்து வெளியில் சென்று விட்டார்கள். இளவரசி பாரிஸும் அக்கிலீஸும் அணைத்துக் கொண்டார்கள். என்னை மன்னித்து விடுங்கள் அன்பே. எனது கோபத்தால் தான் நான் அப்படி செய்தேன். அமைதியாக இரு. காற்று அனைத்தையும் சொன்னது. எனக்கு கோபம் இல்லை. திரும்பி வந்த என்னை நீ கண்டுபிடித்ததில் சந்தோஷம்தான். மிக்க நன்றி என் அன்பே. நான் மீண்டும் எப்போதும் கோபமடைய மாட்டேன் என்று உறுதி செய்கிறேன். அதேபோல் நானும் உன்னை விட்டு எங்கும் தீவிற்கு செல்ல மாட்டேன் அன்பே. மீண்டும் இருவரும் இணைந்ததில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இளவரசி பாரிஸ் தனது காவலர்களிடம் அக்கிலீஸின் பெற்றோர்களை கோட்டைக்கு அழைத்து வரும்படி கூறினாள். அக்கிலீஸும் மகிழ்ச்சியாக இருந்தார். இளவரசியை இன்னும் நேசித்தார். இளவரசி பாரிஸ் எப்பொழுதும் தனது மன உறுதியை இழக்கவில்லை. அக்கிலீஸை பொறுத்தவரை தனது மனைவியிடமிருந்து சில மந்திர தந்திரங்களை கற்றுக்கொண்டார். எப்பொழுதாவது பயன்படுத்தி அதனால் அவர் சந்தோஷம் அடைந்தார்.